ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதை பற்றி தான் வீடியோ பார்க்கலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். காலையிலே லியோனாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். காலையிலே எங்களுக்கு டிஃபனு லஞ்சு எல்லாமே செஞ்சு வச்சிட்டனால பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அவள் எழுந்திரிச்சவனே ஊட்டி விடணும், அதுக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் மட்டும் இருந்தது. அது மேலே மட்டும் நல்லா காஞ்சிருந்தது, உள்ளே நல்லா தான் இருக்குமா இல்லை கெட்டுருச்சான்னு தெரியலையேன்ட்டு கட் பண்ணேன். பார்த்தா எல்லா பழமுமே நல்லா இருந்தது. நீங்களுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாதுளம்பழம் மேலே தோல்லாம் கெட்டியாக ஆயிடுச்சு, காஞ்சி போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அது அப்படியே வச்சிடலாம் தான் பார்த்தேன். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அழுகி தான் போகும், இல்லைனா யாரும் தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஃப்ரீ டைமில் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் உரித்து வச்சிட்டேன் முதல்ல அந்த வேலையை. லைட்டாக கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு, அதனால தான் த்ரோட் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. நான் போன வாரமே பாப்பாவுக்கு ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு பாப்பாவுக்கு ஆப்பிளே தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த ஃபுட்டு அவளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த தடவை அந்த ஃபுட்டை கொடுக்கணும். அதனால தான் நான் ஆப்பிள் முதல்ல ஒரு 3 நாளைக்கு கொடுத்தேன். பாப்பாவுக்கு எதுவும் வாமிட்டிங்கோ எதுவுமே இல்லை, கரெக்டாக மோஷனுமே போயிட்டா. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ராகி தான் நைட்டே ஊற வச்சிட்டேன். காலையில் ராகி பால் எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகியை ஊற வச்சிட்டேன். அது கூடவே ஒரு 3 பாதாமையும் ஊற வச்சிட்டேன். காலையில் அதை தோல் மட்டும் உரிச்சிட்டு ஒரு தடவை அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினாலே போதும், அப்புறம் இருக்கிற அந்த பால் போதும். அப்புறம் நம்ம நல்லா கஞ்சி காய்ச்சினோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்லாக கீழே தான் சிந்திடும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். பாப்பாவுக்கு இது 6 மந்த் முடிஞ்சு 7 மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, ஒரு ஃபுட்டாக தான் கொடுத்து பழகணும். ஏன்னா நிறைய நம்ம டெய்லி ஒரு ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா எது அவங்களுக்கு ஒத்துக்குது எது ஒத்துக்கலன்னே தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு 3 டேஸ்க்கு இல்லை 2 டேஸ்க்கு இது கண்டினியூவாக கொடுத்துட்டு இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபுட்டு போகலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே பாப்பா எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு 4 வாய் உள்ளே போச்சுனாலும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சாதான் அவங்க வாயில் வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா அதை வாயிலே வாங்க மாட்டாங்க. நல்லா கம்மு போட்ட மாதிரி வாயை நல்லா கெட்டியாக மூடிக்குவா. லியோனாவுமே ஸ்டார்டிங்கில் அந்த ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 2 வாய் வாங்கிக்கிட்டா. 3ஆவது வாய் பார்த்திங்கனாக்கா நல்லா டைட்டாக அந்த ஈரை வச்சு நல்லா மூடிக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வாய் நம்ம கொடுக்கும்போதே 3ஆவது வாய் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களால் இப்போ தானே அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் நடுவில் கொஞ்சம் நம்ம தண்ணி கொடுக்கணும். இதுவே பாப்பா சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சமாக தான் செஞ்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி சாப்பிட்றாங்களா இல்லையான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் 2வது பாலையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் விட்டு எடுத்தோம் அப்படின்னாலுமே தீஞ்சிரும். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகரு இல்லை நாட்டு சர்க்கரை இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே லைட்டாக போட்டுக்கோங்க. நான் சால்ட்டு தான் இன்றைக்கி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாப்பா குடிக்கிறதுக்கு ஒன்று ஹாட் வாட்ரு இல்லைனாக்கா சீரக தண்ணி. நான் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணும், நிறையா போட்டுக்கூடாது, கசப்பு எடுத்துக்கும். அதனால் ஒரு எண்ணெய் நாப்பில் ஒரு 8 சீரகம் இல்லைனா ஒரு 5 சீரகம் அந்த மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா சீரகம் இல்லாமல் அதையும் ஒரு டம்ளர்லையாவது இல்லை டப்பாலையாவது ஊற்றிக்கோங்க. தயவு செஞ்சு பாப்பாவுக்கு நம்ம சாப்பாடு இப்போத்துலேருந்து எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படி தான் அவங்க பழகிப்பாங்க. ஃபோன் கொடுத்து மட்டும் சாப்பாடு நம்ம ஊட்டவே கூடாது குழந்தைங்களுக்கு. அதனால் வெளியே காத்தோட்டமாவது இல்லைனா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா இந்த மாதிரி காத்தோட்டமாக உட்கார வச்சு ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஃபோன் மட்டும் கொடுத்து ஊட்டாதீங்க.
பாப்பா வந்து ஃபுல்லாக சாப்பிடலை, கொஞ்சமாக வச்சுட்டா. சரி கொஞ்சம் நேரம் கழித்து ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அளவு வந்து உள்ளே போயிருக்கும். அதனால் ஒரு 4-5 வாய் மட்டும் விட்டுட்டா. இப்படி தான் நான் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன். ராகி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த 6 மந்த்தில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கும் அவ்வளோ வந்து இந்த இடுப்பு எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.